ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். கனவு நிஜ வாழ்க்கையின் நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பு. அப்படிப்பட்ட கனவுகளை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள தான் நாம் லூசிட் ட்ரீமர்ஸ்னு சொல்லுவோம். லூசிட் ட்ரீம்னா என்ன? அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டுனா அது யாருக்கெல்லாம் வரும்? நமக்கும் வர வைக்க முடியுமா? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல லூசிட் ட்ரீம்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கனவுல இருக்கும்போதே அது கனவு தான் நமக்கு தெரியறதுக்கு பேர் தான் லூசிட் ட்ரீம்ஸ். பொதுவாக நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே வேலை செய்யாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் வேலை செய்யும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் நம்ம பார்க்குற முக்கால்வாசி கனவுகள் லாஜிக் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அவர் திடீர்னு வேற ஒருத்தராக மாறிடுவார். நம்ம ஒரு இடத்துல சைக்கிளில் போயிட்டு இருப்போம், திடீர்னு அந்த இடம் வேற ஒரு இடமா மாறிடும். இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தான். அதனால தான் நம்ம எஞ்சதுக்கப்புறம் முக்கால்வாசி கனவுகளை மறந்து போயிடுறோம். வெறும் ஃபீலிங்ஸும் இமேஜஸ் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம பிரெயினை ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா, பேக் சைடில் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும். அதை தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக் சமாச்சாரம் எல்லாமே கான்ஷியஸ் மைண்ட் தான் பார்த்துக்கும். சில பேருக்கு ட்ரீம்லேயே அந்த கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். அவங்கள தான் நம்ம லூசிட் ட்ரீமர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க பார்க்குற ட்ரீம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப ரியலாகவும் நடக்கிற விஷயங்களாகவும் எல்லாமே அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சொல்லப்போனால் தூங்குறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி கனவு வேணும்னு அவங்களால டிசைட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு கனவு கண்டுறீங்க. அந்த கனவுல நீங்கள் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அந்த கனவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் முழுசாக நம்பிடும். ஆனால் லூசிட் ட்ரீமர்ஸ்க்கு இது கனவு தானோ நிஜ வாழ்க்கையில் தான் ஒரு ஸ்டூடெண்ட் தானோ எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களால அந்த கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டே அவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாட்டு மக்களுக்கு உரைன்ற பேரில் டிவியில் வந்து அன்னையிலேருந்து 2000 நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி அதை ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆகலாம். சரி, நம்ம டாப்பிக்கை விட்டு டிவியேட் ஆக வேணாம். இப்போ உங்களுக்கு லூசிட் ட்ரீம்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டான்றதை பார்ப்போம். முதல்ல லூசிட் ட்ரீம்ஸ்னு ஒன்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் டாக்டர் ஈஸ்டன் ஒருத்தவர். அவரோட பேஷண்ட் ஆலன் ஓர்ஸ்லேண்ட் ஒருத்தவர் அடிக்கடி என்னால் ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னதை வச்சு அவரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி அவரோட ஸ்லீப் லேபில் அவரை படுக்க வச்சு அவருக்கு சில ஸ்கேனர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு, நீங்கள் இப்போ டீப் ஸ்லீப்புக்கு போகணும்னு, இந்த டீப் ஸ்லீப்பில் உங்கள் கனவு ஆரம்பித்ததும் ஏதாவது ஒரு சிக்னல் மூலயமா எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார். அதே மாதிரியே அவர் டீப் ஸ்லீப்புக்கு போனதுக்கப்புறம் அவரோட விரலை லைட்டாக ஆட்டி சிக்னல் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அவர் முழுசாக டீப் ஸ்லீப்பில் இருந்ததா அங்கே உள்ள ஸ்கேனர்ஸ் எல்லாம் காட்டுச்சு. இதை வச்சு தான் லூசிட் ட்ரீம்ஸ்னு ஒன்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதை ஃபேக் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி மக்கள் யாரும் நம்பலை. அதுக்கப்புறமா 1975 டாக்டர் ஸ்டீஃபன்றவர் கலிஃபோர்னியாவில் உள்ள அவரோட ஸ்லீப் லேபில் ஒருத்தர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லையும் கிட்டத்தட்ட கீத்தனுக்கு கிடைச்ச மாதிரி அதே ரிசல்ட் தான் கிடைச்சிது. பட் அதையும் ஃபேக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா 2012 எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை திருப்படி பண்ணணும்னு சயின்டிஸ்ட்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. காரணம் என்னன்னா, அப்போ உள்ள ஸ்கேனர்ஸ் மாதிரி இது வெறும் சிக்னல்ஸ் மட்டும் கொடுக்காது. இது எக்ஸாக்டாக பிரெயினோட இமேஜஸையும் ஒரு பிளட் ஃப்ளோவோட ரேட்டையும் காட்டும். லூசிட் ட்ரீமர்ஸ்ன்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிற பல லூசிட் ட்ரீமர்ஸை பார்ட்டிசிபென்ட்ஸாக அந்த லேபுக்கு வர வச்சு சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்கள எதையாவது ஒரு விஷயத்தை நினைக்க சொல்லி அதை எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனரில் பிரெயின் இமேஜஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள டீப் ஸ்லீப்க்கு போக சொல்லி அதே விஷயத்த மறுபடியும் நினைக்க சொன்னாங்க. அப்போ மறுபடி எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனரில் அவங்க பிரெயின் இமேஜஸை கேப்சர் பண்ணாங்க. 2 பிரெயின் இமேஜஸையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல 99% ரெண்டும் சேமாக இருந்ததை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரிசல்ட்ஸை சயின்டிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லூசிட் ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கிறதா மக்கள் முழுசாக நம்ப ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் அது தங்களுக்கும் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனில் 20%லேருந்து 30% நேச்சுரல் லூசிட் ட்ரீமர்ஸாக இருக்காங்க. அது எப்படி அவங்க மட்டும் நேச்சுரல் லூசிட் ட்ரீமர்ஸாக இருக்காங்கன்னு சயின்டிஸ்ட்க்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாட்டியும் சில அசம்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. எப்படி குரங்குலேருந்து மனுஷன் வந்தது ஒரு பரிணாம வளர்ச்சியோ, அதே மாதிரி இதை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஹோமினிட் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில வார்னிங்ஸும் கொடுக்குறாங்க. லூசிட் ட்ரீம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறவங்களுக்கு ட்ரீம்க்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இது அப்படியே போனால் மென்டல் இல்னஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் மக்கள் டெய்லியும் நைட்டில் லூசிட் ட்ரீம்ஸில் அவங்க ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே லிமிட் தான்னா பிரச்சனை தான். ஸோ இந்த லூசிட் ட்ரீம்ஸை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணி வர வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குலாம் வரலாம்.
கண்டிப்பாக முடியும்னு நிறைய நியூரோ சயின்ஸ் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.